டிஜிட்டல் டீடாக்சிகேஷன் அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் நம்ம தாண்டி 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 ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேமி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 2 அடிப்படை விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. முதல் முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷனுடைய மீனிங் எப்படி மாறி இருக்குங்கிறத ஒரு ரியலைஸ் பண்றது. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா பர்பஸ் என்ன அப்படின்னு. நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை என்னன்னா ஒன்றுடைய பர்பஸ் என்னங்கிறது நமக்கு புரியுறதே கிடையாது. அவர் அழகா ஒரு விஷயம் சொன்னார், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கன்சியூமராக இன்னைக்கு இருக்குது கண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட சோசியலா இதை பார்க்க வேண்டிய ஒரு சிக்கல் என்னன்னா மனிதர்களை எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் இருக்குல்ல, அது வந்து ஒற்றை சாளரமாக மாறிடுது. நான் நினைக்கிறதா சரிங்க அடமன்ஸ்ல இருந்து எல்லாமே வளர ஆரம்பிக்கும். Sorry, I wanted to add this. என்ன தெரியுமா, கிடைச்சதை எடுத்துக்கிறதுங்கிற இடத்துல இருந்து எனக்கு வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணுவேன். இதுல நான் ஒரு தகவலுக்காக கேட்கிறேன், ஏஐ கூட பேசுறவங்க எவ்வளவு பேருங்க? அதை ஒரு நபராக நினைத்து நல்ல கை தூக்கம் தான் தெரியும். சார் ஆக்சுவலி குட் மார்னிங் வரைக்கும் சொல்லிருக்கோம் சார். அதுதான் நான் கேக்குறேன். அது ஒரு ஆளா தான் நீங்க ட்ரீட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா அது ஒருத்தருடைய பாய் ஃப்ரெண்டா நினைச்சத பேசுறவங்க, அதை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சு பேசுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஓகே, இது வந்து என்ன, மனிதர்களை முற்றிலும் நம்பாத ஒரு உலகத்திற்குள் ஒரு சமூகம் போகும்னா இட் இஸ் டேஞ்சரஸ். இது ஒரு மானுடத்தின் பெரும் செயலை தடுத்துருமோன்னு ஒரு கேள்வி. மானுடத்தின் பெரும் செயல் என்னென்ன இருக்கு? ஈகையா இருக்கலாம், எம்பத்தியா இருக்கலாம், ஓகே, அறிவு, ஷேரிங். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கைக்குள் உலகம் அப்படிங்கிறது மனித பெருஞ்செயலோட ஒரு ரிசல்ட். இப்ப இதுக்குள்ள விழுந்து கிடந்தோம்னா அடுத்த பெருஞ்செயல் என்பது நடக்கவே நடக்காது. டேக் லைஃப் இட் சிம்பிள். மானிடத்தின் பெருஞ்செயலை எந்த தொழில்நுட்பம் தடுத்தாலும் அதில் சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிறப்பு மென்ஷன், 2 ஸ்பெஷல்